அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பல படைப்புகளை படைத்திருக்கிறார். அந்த படைப்புகளுள் மிக முக்கியமானதும் தவிர்க்க முடியாததுமான ஒரு படைப்புத்தான் மரணமாகும். அல் குர்ஆனில் அவன் சொல்லும் போது அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத்த, மௌத்தையும் ஹயாத்தையும் அவன்தான் படைத்தான் என்று சொல்கிறார். இப்ப மௌத் என்பது அல்லாஹுடைய ஒரு படைப்பாகும். இந்த மௌத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய படைப்புகள் அனைத்திற்கும் விதியாக்கி இருக்கிற ஒன்றுமாகும். எல்லா படைப்புகளுமே மௌத்தாக வேண்டும். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு நஃப்ஸும் மௌத்தை அனுபவித்தே தீரும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த அடிப்படையில் மௌத்தாகாத ஒருவன் என்றால் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் அல் ஹய், என்றென்றும் உயிரோடு இருப்பவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விடுகிறார்கள். அவர்களுடைய ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய மரணத்தை சஹாபாக்களால் ஜீரணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த நேரத்தில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வைத்திருந்த அளவுக்கு அதிகமான அன்பினால் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வஃபாத் ஆகவில்லை, மௌத்தாகவில்லை. அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை பார்க்க போனது போல போயிருக்கிறார்கள், வருவார்கள் என்று சொல்கிறார்கள். உணர்ச்சி வசப்பட்டுக் கொண்டு நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜனாஸாவை திறந்து பார்த்து அவர்களுடைய நெற்றியிலே முத்தமிட்டு விட்டு சொன்னார்கள், திப்த ஹய்யன் வ மையித்தன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உயிரோடு இருக்கும் போதும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வந்து கொண்டிருந்தது. நீங்கள் மௌத்தான பிறகும் மையத்தாக இருக்கிற நிலையிலும் உங்களுடைய உடம்பிலிருந்து நறுமணம் வருகிறது என்று சொல்லி அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்லக்கூடிய இன்னக மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன், நபியே, நீரும் மரணிக்க கூடியவர்கள் அவர்களும் மரணிக்க கூடியவர்களே என்பன போன்ற வசனங்களை அந்த இடத்தில் ஓதி காண்பித்து விட்டு மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் முஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தாரோ அவர் புரிந்து கொள்ளட்டும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். வமன் கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருந்தாரோ அவர் அறிந்து கொள்ளட்டும், ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத், நிச்சயமாக அல்லாஹ் உயிரோடு இருப்பவன், அவன் மரணிக்க மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், அல் இன்சு வல் ஜின் யமூதூன், மனிதர்களும் ஜின்களும் மௌத்தாகுவார்கள், அல்லாஹ் மாத்திரம்தான் மௌத்தாகாமல் இருப்பான் என்று சொன்னார்கள். எனவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து படைப்புகளும் மௌத்தை சந்திக்க வேண்டும். அதிலே குறிப்பாக மனிதர்களாகிய நம்மை பொறுத்தவரையில் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீக்கும், நபி, இந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ நிச்சயமாக அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும். இப்ப மௌத் என்றால் இங்கே அல்லாஹ் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுகிறார். மனிதனை பொறுத்தவரையில் மௌத்துக்கு அவன் பயம். மௌத் என்றால் விரண்டோடுவான். இன்று நம்முடைய காலத்திலும் இதை நிதர்சனமாக நாம் பார்க்கிறோம். ஒரு சுனாமி வரப்போகிறது என்றால், ஒரு அறிவித்தல் கிடைத்து விட்டால் ஓடுகிறான், அல்லது ஒரு ஆபத்து வரப்போகிறது என்கிற ஒரு எச்சரிக்கை அவனுக்கு விடப்பட்டு விட்டால் ஓட்டம் எடுக்கிறான். ஏன்? அவனுக்கு நெஞ்சு வலிக்கிறது என்று சொன்னால் தொடர்ந்து ஏதாவது முதலுதவி சிகிச்சைகளை செய்து கொண்டு உட்கார்ந்திருக்க மாட்டான். உடனடியாக ஒரு டாக்டரிடம் போகிறான், எக்ஸ்ரே எடுக்கிறான், ஸ்கேன் பண்ணுகிறான், இசிஜி எடுக்கிறான், முழு டெஸ்டிங்கும் செய்கிறான். டாக்டர் சொல்கிறார், உனக்கு பிளாக் இருக்கிறது. பயப்படுகிறான். திடீரென அவனுடைய உடல் எடை குறைகிறது. நல்ல கொழுத்திருந்தவன் மெலிந்து போகிறான். சிரித்துக் கொண்டவனுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிரிப்பை இழக்கிறது. சோகமான ஒரு நிலைக்கு அவன் மாறுகிறான். என்னென்னால் எனி டைம் மௌத் வந்துவிடும் என்கிற பயம் அவனுக்கு வந்து விடுகிறது. மௌத்தாகுவதற்கு மனிதன் ஆசைப்படுவதில்லை. ஆனால் ஒரு முஃமினை பொறுத்தவரையில்
அவனை பொறுத்த அவன் மௌத்துக்கு ஆசைப்படுவான், அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அவன் விரும்புவான். ஆனால் இந்த உலகத்தில் மௌத்துக்கு கடுமையாக பயந்தவர்கள் யார் என்றால் யூதர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். யூதர்களுக்கு மௌத் என்றால் மிக கடுமையான பயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், இந்த யூதர்களிடம் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய பிள்ளைகள், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் என்றெல்லாம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கூற்றில் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் மௌத்தாகுவதற்கு முன்வாருங்கள் என்று நபியை நீங்கள் அவர்களுக்கு அழைப்பு விடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சுட்டி காட்டுகிறார். வல தஜிதன்னஹும் அஹ்ரஸன் நாஸி அலா ஹயா, வாழ்க்கைக்கு மிக ஆசைப்படுகிறவர்கள் யூதர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த மௌத்துக்கு உண்மையிலே ஒரு முஃமினை பொறுத்தவரையில் பயப்படக்கூடாது. அதே நேரத்தில் மௌத்தை அவன் கேட்கவும் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுக்கிறார்கள். இப்ப சில நேரங்களில் நமக்கு சோதனைகள் அதிகமாக வரும், கஷ்டங்கள் அதிகமாக வரும். வருகிற போது சிலர் யா அல்லாஹ் என்னுடைய உயிரை எடுத்து விடு என்று துஆ செய்கிறார்கள். இவ்வாறு துஆ செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு நிலையில் நீ துஆ செய்ய வேண்டும் என்றால், உனக்காகவோ அல்லது வேறொருவருக்காகவோ நீ துஆ செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹும்ம இன் கானத்தில் ஹயாத்து கைரல் லி ஃபஅஹ்யினி, யா அல்லாஹ் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை வாழவை, வ இன் கானத்தில் வஃபாத்து கைரல் லி ஃபதவஃபனி, நான் மௌத்தாகுவது சிறந்ததாக இருந்தால் என்னை மௌத்தாக்கி விடு. அப்படி கேட்கலாமே தவிர நாம் மௌத்தை நேரடியாக அல்லாஹ்விடத்தில் கேட்பது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹும்ம ஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லி ஃபீ குல்லி கைர், யா அல்லாஹ் வாழ்வை எனக்கு நன்மையானதாக ஆக்கிவை, இன்னும் அதிகமான நன்மைகளை தேடக்கூடியதாக என்னுடைய வாழ்க்கையை நீ ஆக்கிவை. வஜஅலில் மௌத ராஹத்தன் லி மின் குல்லி ஷர், மௌத்தை எல்லா கெடுதிகளிலிருந்தும் பாதுகாக்கிற ஒன்றாக எனக்கு ஆக்கிவை என்று துஆ கேட்கலாம். அப்படி இல்லாமல் நேரடியாக யா அல்லாஹ் என்னால் இந்த கஷ்டத்தை தாங்க முடியவில்லை, இந்த நோயை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, இந்த சோதனை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை, எனவே என்னை மௌத்தாக்கி விடு என்று கேட்பது கூடாது. ஆனால் இயல்பாக ஒரு முஃமினிடத்தில் அல்லாஹுவை நான் சந்திக்க வேண்டும் என்கிற ஆசை இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த மௌத்துக்கு மனிதன் பயமாக இருந்தாலும் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ பயப்படக்கூடிய எந்த மௌத்தை கண்டு நீ விரண்டோடுகிறாயோ அந்த மௌத் உன்னை சந்தித்தே தீரும். இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் உங்களை சந்தித்தே தீரும். வலவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் நீங்கள் மறைந்து கொண்டாலும் உங்களுக்கு என்று எழுதப்பட்ட மௌத் வந்தே தீரும். இப்ப மௌத்திலிருந்து யாரும் தப்பவே முடியாது. இது மிக முக்கியமான ஒரு உண்மையாகும்.